திசை திருப்பிற்காக இதை கொண்டு வரீங்கன்றது ஒரு சான்ஸ், ஒரு 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 ஆர்கியூமெண்ட். ரெண்டாவது, ராஜமன்னார் கமிட்டி போட்ட காலத்திலிருந்து அப்படியே தானே இருக்கு, இத்தனை காலம் எதுவும் செய்யாம இப்ப திடீர்னு பேசுறீங்களேன்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இல்லை, மாநில சுயாட்சி கோரிக்கை என்பது ஏதோ திமுக கொண்டு வந்ததுன்னு நினைக்க வேண்டாம். இது முதல்ல இந்திய விடுதலை காலத்திற்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட ஒரு முழக்கம்தான். அதனால் இந்த அடிப்படை வரலாறு தெரியாமல் தொடங்கினாங்க, பேசக்கூடாது அப்படின்லாம் அவர் சொல்கிறார் பாருங்க. அந்த அடிப்படை வரலாறுகளை அவரும் முழுசாக படிக்க சொல்லலான்னு தான் நான் சொல்ல வரேன். ஆங்கிலேயர் ஆட்சி என்பதே முழுமையான ஒரு ஆட்சியாக இல்லை. இங்கே சமஸ்தானங்கள் இருந்திருக்கு, மாகாணங்கள் இருந்திருக்கு. மாகாணங்களுடைய ஆளுநர்களுக்கான அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டது. ஆளுநர்கள் கிட்டேருந்து ஒட்டுமொத்தமாக கவர்னர் ஜெனரலுக்கு போகும்போது அந்த ஆளுநர்களே எந்த ஆங்கிலேயராக இருக்கவங்களே எதிர்த்தது உண்டு. ஆக மொத்தமாக மாநிலத்தினுடைய ஒரு உரிமை என்பது பாதிக்கப்படுகிற பொழுது இது நூற்றாண்டு காலமாக இருக்கக்கூடிய முழக்கம். அப்போ கேட்டாங்களா, இப்போ கேட்கலையான்னு? ஏன் காங்கிரஸ் கேட்கவே இல்லையா அப்படின்னு கூட கேட்கலாம். அது மாதிரி ஏன் பிஜேபி கேட்டதே இல்லையா? மோடி அவர்கள் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி வரையிலுமே மாநிலத்தில் உரிமையை பேசியிருக்கக்கூடிய எத்தனை உரையினுடைய விளக்கங்களை எடுத்து கொடுக்கலாம். யாராவது பதில் சொல்ல முடியுமா? மாநிலத்துக்கு இவ்வளோ உரிமை தரல, மாநிலத்துக்கு நிதி தரல அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அவர் குஜராத்தினுடைய முதலமைச்சர் அந்த போதெல்லாம் பேசியிருக்காருங்க. அதனால் மாநிலத்தினுடைய உரிமைகளை கேட்கக்கூடியது என்பதை விட இப்பொழுது எழுந்திருக்கக்கூடிய சூழல் மிக கடுமையான சூழல் இருக்கிறது. இது மக்களை பெரித அளவில் பாதிக்கக்கூடியதாக மாறி வருகிறது. ஒரு ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை கடந்து மக்களை பாதிக்கக்கூடியதாக ஒன்றிய பாஜக அரசுடைய செயல்பாடுகள் இருக்கிற பொழுது தான் இது இப்பொழுது அவசியம் ஏற்படுகிறது. இப்போ அவர் கேட்ட மாதிரி ராஜமன்னார் குழு அமைக்கப்பட்டதை பற்றி திரு ஆழி செந்தில்நாதன் மிக தெளிவாக சொன்னார். அவர் இட் இஸ் தி ஃபர்ஸ்ட். அது ஒரு மேக்னா கார்ட்டா மாதிரி ஒரு மாநில ஸ்டேட் அட்டானமினா என்னன்றதை பற்றியே முதல்ல இந்தியாவில் சிந்திக்க வைப்பதற்கோ பேச வைப்பதற்கோ ஆய்வு செய்வதற்கோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசுவதற்கு அதுதான் அடிப்படை ஆவணமாக அமைந்தது. அதனால தான் அதுக்கப்புறம் தான் சர்க்காரியா கமிஷனோ புஞ்ச் கமிஷனோ அமைந்தது. விபி சிங் அவர்கள் அதை தொடர்ந்து ரிவிஷன் வைக்கணும்னு சொன்னார். ஏன் அப்படின்னா இப்போ கூட மாண்புமிகு முதலமைச்சர் சொல்வது ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ரிவ்யூனாலே இப்பொழுதோடு முடிஞ்சிடணும்னு கூட கிடையாது. இன்னும் கூட 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து கூட தேவைகள் இருக்கலாம். இப்போ 100கணக்கான அமெண்ட்மெண்ட்ஸ் இந்த கான்ஸ்டியூஷனில் பண்ணியிருக்கு. எதுக்காக பண்ணியிருக்கு? அப்போனா அமெண்ட்மெண்ட்டே ஆகலைன்னு சொன்னால் அந்த முதல் சப்மிட் பண்ண கான்ஸ்டியூஷனே தான் இன்னி வரைக்கும் இருக்கான்னா கிடையாது. இவ்வளோ அமெண்ட்மெண்ட்ஸ் ஆகிருக்குன்னா அவ்வளோ திருத்தங்கள் தேவைப்பட்டிருக்கு, அவசியங்களுக்கு ஏற்ப மாறி இருக்குது. அப்போ இப்பொழுது சொல்ல வரது மாண்புமிகு முதலமைச்சர் அந்த குழுவை வைத்து அந்த குழுவின் அறிக்கை வைத்தே பேசலை. அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். இப்போ புது குழுவே அமைக்கிறாங்க. அந்த புது குழுவின் மூலமாக என்னென்னலாம் இன்றைக்கி மாறி இருக்குது, அப்பொழுது நிலையிலிருந்து இன்னும் எவ்வளோ மோசமாக இருக்குதுன்னு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா 1974 இந்த தீர்மானம் 70கள் அந்த குழு ஆய்வுகள் செய்து 3 ஆண்டுகள் கழித்து கொடுத்து 74 இதே ஏப்ரல் மாதத்தில் அதை தாக்கல் செய்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிய பொழுது கல்வி என்ன பட்டியலில் இருந்ததுன்னா மாநில அரசு பட்டியலில் இருந்தது. பிறகு மிசா காலத்தின் பொழுது தான் அது பொது பட்டியல்னு சொல்லக்கூடிய ஒத்திசைவு பட்டியல் போச்சு. இப்போ அதிலேருந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய கான்சிக்வன்சஸ் என்னென்னலாம் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை ஒட்டுமொத்தமாக ட்ராகான் டு தி யூனியன் லிஸ்ட்ன்ற லெவலுக்கு போயிடுச்சு. இப்போ முதல்ல யூஜிசின்ற பேரில் எடுத்துக்கிறாங்க, மெடிக்கல் கவுன்சில்ன்ற பேரில் எடுக்கிறாங்க, ஏஐசிடின்ற பேரில் எடுத்துக்கிறாங்க, அல்லது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் கமிஷன்ற பேரில் எடுக்கிறாங்க, இப்படிலாம் எடுக்கிறாங்க. பேரில் வருது. இதெல்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக சொல்கிற குற்றச்சாட்டுகள். இப்போ நீங்கள் செய்வது, அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வந்ததன் சில நாட்கள்லேயே பண்ணுறதுன்றது டெல்லி அரசை பார்த்து தொடர்ந்து அதை எதிர்க்கிற மனோ நிலையில் ஸ்டெப்பிங் அப் அட்டாக் தொடர்ச்சி அதன் மீதான தாக்குதலை அதிகரிக்கிறதுக்கான ஒரு கருவியா இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பண்றீங்களா? இல்லை, அப்படி கிடையாது. இது ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒவ்வொரு நகர்வுகள்வாங்க. ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒரு சூழல்கள் என்ன ஆகுதுன்னா இந்த சட்டமன்றத்திற்கு என்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு நிறைவேற்றப்பட்ட அனுப்பிய பில்ஸ் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரலை. அதனால் நீதிமன்றம் போனோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீதிமன்றத்துக்கு போய் அங்கே நிறைவேற்றப்பட்டதாக அறிவிச்சாச்சு. இப்போ என் கேள்வி, கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட ஆளுநருடைய அதிகாரம் இன்றைக்கி என்ன ஆச்சு? அவருடைய கையெழுப்பும் இல்லாமல் அவரோட ஒப்புதல் என்று அனுப்பாமலேயே உச்சநீதிமன்றமே அது நிறைவேற்றப்பட்டதாக சொல்லி இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய அத்தனை பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை
அவரை வந்து அவர் அறிவிக்கப்பட்டதாக வந்து அறிவிப்பு கொடுத்தாச்சு. நாளை வந்து அதுக்கான கூட்டம் இருக்கு. விசி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் வேந்தரா கவர்னர் தொடர்வாரு, துணைவேந்தர் நியமனம் நிர்வாகத்தை வந்து முதலமைச்சர் அரசாங்கத்தின் கண்ட்ரோல்ல வருது. நான் எந்த கண்டென்ட்ல சொல்ல வரேன்னா, ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் வழங்காமலே நடக்குதுன்னா அப்ப ஆளுநருடைய பொறுப்பு என்ன, ஆளுநருடைய அதிகாரங்கள் என்ன என்ற கேள்வி எழுகிறது இல்லையா? அப்ப இதே போலதான் மாநில அரசு நிறைவேற்றக்கூடிய எந்த திட்டங்களையும் சட்டங்களையும் ஒப்புதல் வழங்க வேண்டியவர் என்ன கடமை அவர் ஆற்றுகிறார், எப்படி ஆற்ற வேண்டும் என்று ஒரு ரிவ்யூ தேவைப்படுது. அப்ப நீங்க என்னன்னா முன்ன இருந்த கட்டங்களே வச்சு பேச முடியாது, சூழல் மாறி இருக்கு, அதுக்கு இந்த தேவைப்படுது. இப்ப நீங்க நிதி பகிர்வை பத்தி பேசணும்னா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல இருந்த காலகட்டங்கள் கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்த போது இருந்த நிதிக்கான ஆளுமைன்றது இன்னைக்கு இல்லையே. ஒட்டுமொத்த நிதி ஆளுமையும் ஜிஎஸ்டின்ற பேர்ல ஒன்றிய அரசு கிட்ட போயிடுச்சு. அவங்களா பார்த்து கொடுக்கறதா இன்னைக்கு பெற முடியுமே தவிர அதை கேட்டு பெறுவதற்கோ அதற்கு ஒரு நிர்பந்தம் நிர்வகிக்கக்கூடிய ஒரு சூழலோ என்று இன்னைக்கு வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ண வேண்டிய சூழல் வந்திருக்கு. அப்போ ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி, ஒரு நீதியரசராக இருந்தவர், சட்டத்தின் முன்னுக்கமாக இதெல்லாம் கையாளக்கூடியவர்களாக இருந்தவர்கள், இவர்களுடைய கமிட்டியோடைய ரிப்போர்ட்ஸை வாங்கணுன்றதுக்காக இந்த கமிட்டி வைக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி கொடுத்தது ஏன் அப்படின்றதெல்லாம் இவங்க கேட்குறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி கொடுத்ததனுடைய விளைவு தான் பிறகு நாங்கள் இந்தியா முழுவதும் உள்ள அத்தனை மாநில முதலமைச்சர்கள் கொடியேற்றக்கூடிய உரிமையை யார் பெற்று தந்தது? ஒன்றிய அரசே நேராக கொடுத்துச்சா? முதல்ல கொடுக்கலையே. விடுதலை நாள் அன்றைக்கு கொடியேற்றக்கூடிய உரிமையை மாநிலத்தின் முதலமைச்சர் கொடியேற்றலாம் என்ற உரிமையை பெற்றதே மாண்புமிகு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு இந்த மாநிலத்துக்கு கேட்டது தான் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேவைப்பட்டது. ஓபிசி இடஒதுக்கீடுன்றது வந்துட்டு இந்த இதில் இருக்கக்கூடிய மெடிக்கல் காலேஜில் இருக்கக்கூடிய இதில் 15% ஒன்றிய அரசுக்கு ஒப்படைக்கப்படுது. ஒப்படைக்கப்படுற சீட்லேயே ரிசர்வேஷன் பாலிசி பின்பற்றலை. இந்தியா முழுவதும் யாருமே கவனிக்கல. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் அதை வழக்கு தொடுக்க போட்டு அதை பின்பற்ற வேண்டும் என்ற உத்தரவு வந்தது. அவங்கள அப்பீலுக்கு போன போது உச்சநீதிமன்றத்தில் போய் அது வந்து கன்ஃபார்ம் பண்ண பிறகு இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வருகிறது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொன்றும் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரியாக இருந்து அதை பெற்று தருகிற பொழுது பிற மாநிலங்களும் அந்த உரிமையை பெறுகிறது. அதனால தான் இந்த விஷயங்களை திமுக அரசு இது முன்னெடுத்திருக்கிறது, இதுவரையிலும் நடந்திருக்கிறது. ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா, அவருக்கு புரிகிற மாதிரி இல்லை உலகத்தில் இருக்கும் இதெல்லாம் விதண்டாவாதம், இது வந்து ஒரு பிரிவினைவாதம்னு பேசுகிறவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னோன்னா, மாநில அரசு என்பது இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களோடு இருக்கக்கூடிய வீடுகள் எப்படி இருக்கோ, ஒரு வீடு எரியுதுன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு வீடு பக்கத்தில் இருப்பான் பாரு, அவன் தான் ஓடோடி அணிக்க முடியும். பக்கத்திலேயே இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மக்களோட நெருக்கமா இருக்கிறது மாடி வீடு இருக்கும். அந்த மாடி வீட்டில் இருக்கவன் அந்த எரிந்து வர ஜுவாலையை தான் பார்ப்பான், எரிந்து வரக்கூடிய புகையை தான் பார்ப்பானே தவிர தண்ணி ஊற்றி அணைக்க வரமாட்டான். ஓடோடி வந்து கை கொடுக்கக்கூடியவங்க யாரா இருப்பாங்கன்னா, அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு குடிசைவாசி, இன்னொரு பக்கத்துல வசிக்கக்கூடிய வாழ்கிறவன் தான் கை கொடுப்பான்றது. என்.டி. ராமராவ் ஒரு முறை சொன்னார், மத்திய அரசுக்கு ஏது மக்கள், மாநிலத்துக்கு தான் மக்கள் உண்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். மத்திய அரசுக்கு ஏது மக்கள் நாங்க. இப்ப மான் கி பாத் காலம், நேரா பிரதமர் முதலமைச்சர்கள்ட்ட நேரா மக்கள்கிட்ட பேசுற காலத்துக்கு வந்துட்டோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.